புயல் வருதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி புயல் வந்து நேற்று நைட்டு கரெக்டாக 11:08க்கு வந்து வந்துவிட்டது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வந்து நேற்று நைட்டு கரெக்டாக 11:08க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் வந்து இப்போ மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு. உலக அளவில் நம்பர் 1 இடத்துலையும் வந்து விடாமுயற்சி டீசர் வந்து இருக்குது. லைக்கா நிறுவனத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண தேவையே கிடையாது. இப்போ வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து விடாமுயற்சி பண்ணி கொண்டு வருகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் நேற்று நைட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறது. படத்தோட டீசரை பார்த்தது ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. சூப்பராக வந்து டீசரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வந்து படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போது அப்படி சொல்லி ஒரு 9 மணிக்கு தான் ஒரு தகவல் வந்து வந்தது. அப்போவே வந்து இந்தியா அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாகும், விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாகும், அஜித் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. விடாமுயற்சி டீசர் வந்து கரெக்டாக 11:08க்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா 1,00,000 ட்வீட்ஸ் மேலே வந்து போயிட்டு உலக அளவில் என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல வந்து விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து சாதனை வந்து படைத்திருக்கு. ஒருவேளை விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தா அது வந்து எந்த அளவுக்கு சாதனை படைத்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே வந்து ஈவன் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் மேலேயே வந்து ஆகிவிட்டது. இன்னுமே வந்து நம்பர் 1 இடத்துல விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஜித் அவர்களோட சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணி